ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியான மாவு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் போட்டு அதில் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு டப்பாவில் நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, பொட்டுக்கடலை வீட்டில் இருந்துச்சா அதை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி இது பண்ணிக்கோங்க. மாவு ரெடியாக வந்து காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி.